இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். யூசுவலா ஃபேக்டரியல் ஒரே ஒரு தடவ வந்தா நமக்கு எப்படி எவாலுவேட் பண்ணணும்னு தெரியும். இங்க வந்து 9க்கு வந்து ஃபேக்டரியல் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. இங்க டினாமினேட்டர் 6க்கு வந்து ஃபேக்டரியல் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. சோ எப்படி எவாலுவேட் பண்றது? சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா 5 ஃபேக்டரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இங்க தான் ஃபேக்டரியல் ஒரே ஒரு தடவ வந்திருக்கு. நம்ம ஈஸியா எவாலுவேட் பண்ணிடலாம். ஓகே 5 ஃபேக்டரியல் ஈக்குவல்ஸ் டூ இப்ப இங்க என்ன நம்பர் இருக்கோ இத அப்படியே எழுதிட்டு நாம ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு இங்க என்னன்னாக்கா ஒரு நம்பர் எழுதணும். இந்த நம்பர் வந்து 5 விட சின்னதா இருக்கணும். அதே சமயம் இந்த 5க்கும் இங்க நான் எழுத போற நம்பருக்கு இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குனாக்கா 1 இருக்கணும். ஏன் 1 இருக்கணும்னாக்கா இங்க ஃபேக்டரியல் வந்து ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. அதனால டிஃபரன்ஸ் 1 இருக்கிற மாதிரி இங்க வந்து நான் ஒரு நம்பர் எழுதணும். அதே சமயம் அந்த நம்பர் வந்து 5 விட சின்னதா இருக்கணும். அதை பார்த்துக்கணும். அப்ப என்ன எழுதணும்? 4 இருக்கணும். 4 இருந்தாக்கா 5க்கும் 4க்கு டிஃபரன்ஸ் 1. திரும்ப இதே மாதிரி இப்ப இங்க நான் எழுத போற ஒரு நம்பர் வந்து 4 விட சின்னதா இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கணும். என்ன வரணும் அப்ப 3. அடுத்தது 2, அடுத்தது 1. அவ்வளவுதான். 1 வந்த உடனே நம்ம என்ன பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிடணும். 1க்கு கீழே நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடாது. எந்த ஃபேக்டர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இங்க வந்து ஃபேக்டர் ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. எத்தனை தடவை ஃபேக்டர் ரிப்பீட் ஆயிருந்தாலும் சரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றப்ப நமக்கு கடைசியா முடிய போற நம்பர் வந்து 1க்கு கீழே இருக்கக்கூடாது. அதாவது 0 நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் வரக்கூடாது. சரி இப்ப ஃபேக்டரியல் ஒரே ஒரு தடவை வந்தா எப்படி வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை இதே 5க்கு ஃபேக்டரியல் வந்து 2 டைம்ஸ் வந்துருந்தா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். திரும்ப என்ன பண்ணனாக்கா இங்க 5 இருக்குன்னா நம்ம 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் எழுத போற நம்பர் 5 விட சின்னதா இருக்கணும். இந்த 5க்கும் இங்க எழுதுற நம்பருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குனாக்கா 2 இருக்கணும். ஏன்னா இங்க ஃபேக்டரியல் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இங்க என்ன நம்பர் நான் எழுதணும்? இங்க வந்து 3 எழுதினாதான் 5க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2 இருக்கும். அடுத்தது சேம். இப்போ நான் இங்க ஒரு நம்பர் எழுதணும். இது வந்து 3 விட சின்னதா இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கணும். அப்ப என்ன நம்பர் எழுதணும்? 1 எழுதினாக்கா 3க்கும் 1க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2 இருக்கு. சோ இப்போ 1 கிடைச்சதுனால நமக்கு எப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி ஒருவேளை அதே 5க்கு இந்த ஃபேக்டரியல் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப எப்படி பண்றது? செகண்ட் 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நம்பர் இங்க எழுதணும். 5 விட சின்னதா இருக்கணும். இந்த 5க்கும் இங்க எழுத போற நம்பருக்கு டிஃபரன்ஸ் வந்து 3 இருக்கணும். ஏன்னா இங்க ஃபேக்டரியல் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப நான் இங்க 2 எழுதினாதான் கரெக்டா இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து 3 வரும். அடுத்தது நான் இங்க என்ன நம்பர் எழுதணும்? அது 2 விட சின்னதா இருக்கணும். அதே சமயம் 2க்கும் இந்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னாக்கா 3 இருக்கணும். அப்ப நான் -1 நீங்க எழுதினாதான் 2க்கும் -1க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 3 இருக்கணும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கடைசியா நம்ம எழுத போற நம்பர் வந்து 1 விட கம்மியா இருக்கக்கூடாது. சோ அப்ப நம்ம இதை விட்டுலாம். நம்ம 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரியல் வந்து அதிக டைம் ரிப்பீட் ஆச்சுனாக்கா எவாலுவேட் பண்ணும். சரி இப்ப நம்ம எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். இதை நம்ம எவாலுவேட் பண்ணலாம். இப்ப 9 இருக்கு. இந்த 9 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஒரு நம்பர் நான் இங்க எழுதணும். அது 9 விட சின்னதா இருக்கணும். அதே சமயம் இந்த 9க்கும் அந்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குனாக்கா 3 இருக்கணும். காரணம் ஃபேக்டரியல் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப என்ன நம்பர் எழுதணும்? 6. அடுத்தது இங்க நான் 3 எழுதினாக்கா இந்த 6க்கும் 3க்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்குனாக்கா 3 இருக்கும். அடுத்தது இங்க என்ன எழுதுறோம்? 0 எழுதினாதான் 3க்கும் 0க்கும் டிஃபரன்ஸ் 3 இருக்கணும். ஆனா நம்ம 0 எழுதக்கூடாது. 1க்கு கீழே எந்த நம்பரும் எழுதக்கூடாது. அப்ப 3ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க 6க்கு வந்து டபுள் ஃபேக்டரியல் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 6 எழுதிக்கலாம். அடுத்தது நான் இங்க என்ன எழுதுனாக்கா 4 எழுதுனாக்கா 6க்கு 4க்கு டிஃபரன்ஸ் வந்து 2 வரும். ஏன்னா இங்க வந்து ஃபேக்டர் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அடுத்து இங்க என்ன எழுதணும்? 2 எழுதணும். அப்பதான் 4க்கும் 2க்கு டிஃபரன்ஸ் 2 வரும். அடுத்து 0 எழுதுனா தான் டிஃபரன்ஸ் 2 வரும். பட் 0 எழுதக்கூடாது. 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே 5 ஃபேக்டரியலுக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பென்ஷன் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது அப்படியே இங்க எழுதிக்கலாம். அதாவது 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6ம் 6ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 4ம் 4ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2ம் 2ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 9 into 3 into 5 into 3 into 1. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 9 அப்படியே எழுதிட்டு இந்த 3 இந்த 3 இந்த 1 இந்த மூணு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3 3 மல்டிப்ளை பண்ணா 9 9 into 1 9. அடுத்தது இங்க இருக்கிற 5 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இங்க கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 9 மல்டிப்ளை பண்ணா நமக்கு தெரியும் 81 81 into 5. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸியா ஆக்கிறதுக்காக இந்த 81 என்னன்னு எழுதிக்கிறேன்னாக்கா 80 positive 1 plus 1 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா இந்த 5 வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். 5 times 80 வந்து எவ்வளோனாக்கா 400. அதே மாதிரி இந்த 5 1க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாக்கா எனக்கு என்ன வரும்னாக்கா 5 வரும். ஸோ இப்போ 400யும் 5யும் ஆட் பண்ணாக்கா எனக்கு என்ன வரும்னாக்கா 405. அப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனோட வேல்யூ எவ்வளோனாக்கா 405.